ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு மகர லக்ன நண்பர்களுக்கு சனி பெயர்ச்சி மார்ச் 29 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போயிட்டு ஒரு மாதத்துக்கு பூரட்டாதி, அதாவது குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது ராகுவோட சேர்க்கை ஏற்படுகிறது. ஏப்ரல் 27 வரைக்கும் இந்த சேர்க்கை இருக்குது, 30 நாட்களுக்கு. அதில் 3ஆம் இடம்னு நம்ம கணக்கு வைக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சூரியனுடைய, அதாவது உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் முதல் புள்ளியில் பிறந்திருந்தால் மட்டும்தான் இம்மீடியட்டாக 3ஆம் இடம்னு கணக்கெடுக்க முடியும். அப்படி இல்லாதவங்களுக்கு 2ஆம் இடத்துலேருந்து தான் பலனை கொடுப்பார். இந்த 2ஆம் இடம்ங்கிறது வேலைக்கும் தொழிலுக்கும் பணவரவுக்கும் சாதகமான இடம்தான். ஆனால் ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சனி ராகு நம்ம ஜாதகத்தில் நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்த்துக்கணும். நம்ம ஜாதகத்தில் 8ஆம் பாவம் 12ஆம் பாவ தொடர்புகள் இருப்பவங்களுக்கு என்ன ஆகும்னா, பண கஷ்டம், பேச்சினால் பிரச்சனை. சனியும் ராகுவும் தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறதுன்னு சொல்கிறது. அதாவது இந்த பணம் சேகரிக்கிறதுக்காக எந்த வழியும் கையாளலாம், அதை நமக்கு மனசில் தோன்ற வழியெல்லாம் நல்ல வழியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பிட்டு ஒரு தெரியாத விஷயத்தில் இறங்கிறது, தெரியாத ஃபீல்டில் இறங்கிறது, அல்லது சூழல் நமக்கு எதிராக வேலை செய்கிறது. அதனால் நமக்கு கஷ்டமாயிடும். ஏன்னா சூழல் நமக்கு ஒத்துழைச்சா தான் எந்த லக்குமே அமையும். அதை தான் என்வைரான்மெண்ட்டு அப்படிங்கிறது. இப்போ நம்ம லக்னத்துக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடமாக வருது. அதனால் ஒரு அந்தஸ்து, கௌரவம், இதுக்கு எல்லாமே வளர்ச்சிகளுக்கு நமக்கு துணை நிற்கிறது இந்த 2, 6, 10 தான். இந்த 2, 6, 10 கிரகங்கள் இருக்கிறதுங்கிறது வேலையில் ஈடுபட வைக்கும். ஆனால் அது நல்லதாக முடியுதா கெட்டதாக முடியுதாங்கிறது நம்ம விதிப்பயன்தான். நம்ம விதி கொடுப்பனையில் சனியோ ராகுவோ கெட்டவராக இருந்தால் இந்த சேர்க்கை கெட்டது பண்ணும். குருவோட நட்சத்திரத்தில் தான் சேர்றாங்க, குரு 5ல் இருக்குது. அதனால் பணம் சேமிப்பு காரணங்களுக்காக நம்ம பண்ணுற விஷயங்களெல்லாம் இந்த சேமிப்பை தராமல் லாக் ஆகிடும். பேச்சினால் பிரச்சனை வந்துடுறது, அல்லது ஒரு வேலையில் வேணும்னே நம்ம வம்பு பேசி வேலையை விட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறது. ஐடில்னஸை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த 2 கிரகமும் ஒத்துழைக்கும். அப்போ அதில் ஜாக்கிரதை எடுத்துக்கிட்டாலே போதும். நம்ம நடந்தே தீரும்னு சொல்ல வரல. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய திசா புத்தி அந்தரத்தில் தொழில் மாற்றம்னு கனெக்டிவிட்டி இருக்கும்போது கோச்சாரப்படி அது நடக்கும். இப்போ உங்களுக்கு 8, 12 தொடர்பு இல்லாமல் இருந்தாலே இந்த காலகட்டத்தில் பணம் சேரும், வேலை நல்லாயிருக்கும், வளர்ச்சி நல்லாயிருக்கும். 3க்கு போனதாக அர்த்தமே கிடையாது. யாரெல்லாம் உத்திராடம் 2ஆம் பாதத்தில் லக்னம் அமைதோ அவங்களுக்கு மட்டும்தான் 3ல் போகுது. அவங்களுக்கு மட்டும் என்னன்னா உறவு சார்ந்த நன்மைகள்னு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே புள்ளிகள் அமைஞ்சவங்களுக்கெல்லாம் உத்திராடம் 3, 4 பாதம், திருவோணம் 4 பாதம், அவிட்ட 2 பாதம் லக்னம் அமைஞ்சவங்களுக்கெல்லாம் 2ல் இருந்து தான் பலன் கொடுக்குறாங்க சனி ராகு. இந்த 2ங்கிறது வாக்குஸ்தானம். குடும்பத்தில் நம்ம பேசுகிற பேச்சு எப்போவுமே 2ஆம் இடம் கணவன் மனைவி உறவுக்கு அது நல்லதில்லை. பெற்றோர்கள் வழி, குழந்தைகள் வழி எல்லாத்துக்குமே ஒரு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை, சுமூகமான உறவு, அன்பு, நட்பு பரிமாற்றம்லாம் இருக்காது. பணம்னு பண குறிக்கோளாக தான் பேச்சு இருக்கும். அப்போ அந்த பேச்சில் பணம் ஈடுபாடு மனசு வச்சுக்கிட்டு இருக்கும்போது பேசுகிற பேச்சு அந்த பணத்தினுடைய தன்மையாகவே மாறி குடும்ப உணர்வை பாதிக்கும், குடும்ப பரஸ்பர ஒற்றுமையை பாதிக்கும். அப்போ அந்த வகையில் நீங்கள் கேர் எடுத்துக்கோங்க. உறவுகள்கிட்ட கவனமாக பேசுங்க, பணிவாக பேசுங்க, இனிமையாக பேசுங்க. பணப்பிரச்சனையை எதுலேயும் கொண்டு வராதிங்க பேச்சில். அதில் இந்த ராகு என்ன பண்ணுவார்னா, பெருசாக பிரம்மாண்டமாக தூண்டி விட்டு வேலை பார்ப்பார். பேச்சில் பூராமே அந்த பணத்தினுடைய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். இந்த சனி என்ன பண்ணுவார், எந்த கிரகத்தோடு சேருதோ அந்த கிரகத்தின்படி நம்ம ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணலாமா, சூது பண்ணலாமா, சூழ்ச்சி பண்ணலாமா, வஞ்சம் பண்ணலாமா, அல்லது பேச்சில் எடக்கு முடக்கான வார்த்தைகளை விட்டு அதில் வேடிக்கை பார்க்கலாமான்னு நினைப்பார். அந்த மாதிரி ஒரு கூட்டணியை நம்ம இப்போ சிக்கலாயிரும். அதுபோக இந்த மாதத்துக்குள்ளேயே இன்னும் 2 கிரகங்கள் இங்கே ஜாயின் ஆகுது.
சுக்கிரன் வந்து மார்ச் 31 வந்தால் ஏப்ரல் 25 வரைக்கும் அவரும் இங்கே சேர்ந்துக்கிறார். அப்போ சுக்கிரன் நம்ம ஜாதகத்தில் எப்படிப்பட்டவர்னு பார்க்கணும். சுக்கிரன் கொஞ்சம் நமக்கு நட்சத்திர ரீதியாக கெட்டவர் தான். ஆனால் அவர் வந்து இந்த சனியோட ராகுவோட சேரும்போது ஏதாவது ஒரு கிரகம் நமக்கு ஆகாத கிரகம் இருந்தால் கூட அது பேச்சில் வேலை செய்யும், உறவில் பாதிக்கும். அதே மாதிரி தான் குடுக்கல் வாங்கலையும் சரி, வியாபாரத்துக்கு நல்லா இருக்குது என்ன வேணால் பண்ணலான்னு நினச்சிடக்கூடாது. இந்த ராகுங்கிறது வந்து ஆசை காட்டி மோசம் பண்ணுற கிரகம். அப்போ நம்பக்கூடாதவங்களை நம்புறதோ அது மாதிரியான புது முயற்சிகளில் இறங்காதீங்க. ரொட்டீன் ஒர்க்குக்கு ஆபத்தே கிடையாது. ரொட்டீனாக பண்ணுற வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். அதில் வந்து உங்களுடைய திறமைகள் நல்லா வெளிப்படும். சுக்கிரன், சனி, ராகு இந்த சேர்க்கையெல்லாம் திறமைக்கு நல்லா எடுத்துக்காட்டு. நம்ம டேலண்ட்டு நல்லா பேசப்படும். நமக்கு அந்த விதத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சி, அந்தஸ்து, சந்தோஷத்தை, மரியாதையை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் மனசுகளை புரிஞ்சுக்கிறதுல தான் பிரச்சனை வருதுன்னு சொல்ல வரேன். மனசுங்கிறது வந்து பலவீனப்பட்டால் வார்த்தைகள் வந்து பலவீனப்படும். வார்த்தைகள் பலவீனப்பட்டால் உறவுகள் பலவீனப்படும். அப்போ இந்த சுக்கிரன் வேறு சேர்றது போக புதன் ஒரு 9 நாள் 10 நாளைக்கு சேர்றார். அவர் வந்து 3ஆம் தேதி ஏப்ரல் 3ஆம் தேதியிலேருந்து ஒரு 10 நாளுக்கு இருக்கிறார். அப்போ இந்த 4 கிரகமும் குரு மாதிரியே வேலை செய்யுது. ஆனால் இருக்கிறது 2ஆம் இடம். இப்போ இந்த 2ஆம் இடம்ங்கிறது என்ன? நான் பேசி சாதிக்க போகிறேன், நான் பணத்தை சேர்த்த போகிறேன், நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 2ஆம் இடம். ஏதாவது ஒரு வகையில் பொருளை நம்ம சேர்க்க முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணுறது தான் 2ஆம் இடம். ஆனால் அங்கே ரிசல்ட்டு கொடுக்குறவர் யாராக இருக்கிறாரு? குருவாக இருக்கார். அவர் வந்து நமக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போ அந்த 2ஆம் இடத்தை தடுக்கிற மாதிரி வேலையைத்தான் அவர் செய்வார். இதை பற்றாமல் நமக்கு செவ்வாய் கிரகம் வேறு வேலை செய்கிற இடத்துல 6ஆம் இடத்துல இருக்கார். செவ்வாயினுடைய நேச்சரே நம்மளுக்கு புரியும். தேவையில்லாத வம்பு வழக்கு சண்டைகள் கோபதாபங்களை உருவாக்குறவர். அப்போ அந்த மாதிரியான சூழலில் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கணும். ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு டீம் ஒர்க்கு, அதில் ஒத்துழைக்கலை, சரி வேலையை விட்டு போ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துடக்கூடாது. அப்போ ஈடுபாடு என்னமோ பணம் சம்பாதிக்கிறது, ஈடுபாடு என்னமோ தொழில் பண்ணுறது, ஈடுபாடு நல்ல வேலையில் அங்கீகாரம் வாங்கிறது தான் ஈடுபாடு. இந்த கிரகங்கள் கொடுக்குற ஈடுபாடு பூரா நல்ல ஈடுபாடுகள், பொருளாதாரத்துக்கு ஈடுபாடு தான். ஆனால் ரிசல்ட்டு வந்து யாருக்கெல்லாம் இந்த கிரகங்கள் 8, 12 தொடர்பு இருக்கோ ரிசல்ட்டில் மாட்டி விட்டுரும். 5ல் குருங்கிறது நம்மளை ஐடில் பண்ணிடும், சும்மா இருக்கிறதுன்னு பேர். அதனால் வேலைக்கும் தொழிலுக்கும் பாதிப்பான இடத்துல தான் குரு இருக்கார். 10ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் தான் 5ஆம் இடம். அப்போ நீங்கள் சொந்த தொழிலில் எப்படி ஷைன் பண்ண முடியும்? மேக்சிமம் கிரகங்கள் இந்த குரு சாரத்தில் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. இங்கே 4 கிரகம், செவ்வாய் ஒரு கிரகம், 5 கிரகம். அப்போ இதில் கேர் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நல்லதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய சிஸ்டத்தில் நட்சத்திர சூத்திர முறையில் கணித்து 12 பாவத்துக்கு உபநட்சத்திரங்களை கண்டுபிடிச்சி கோச்சாரத்தில் பயன்படுத்துறது, திசாபுத்தியில் பயன்படுத்துறது, நம்மளுடைய கொடுப்பினை எப்படி பயன்படுத்துறது, இதெல்லாம் தெரிஞ்சு ஜோதிடத்தை வழிநடத்துங்கள்னு சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.